அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஐஆர்சிடிசி மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த மாஸ்டர் லிஸ்ட்டு வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தட்கால் டிக்கெட் அவசர அவசரமாக டிக்கெட் புக் பண்ணும்போது அதில் பேர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும்போது நம்ம ஈஸியாக அந்த பேரை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈஸியாக வந்து பேரை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஐஆர்சிடிசி மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கணும். கரெக்டாக வந்து தட்கால் டைம்னா கரெக்டாக 10 மணிக்கு ஏசி ஓப்பன் ஆகும், 11 மணிக்கு ஸ்லீப்பர் ஓப்பன் ஆகும். இந்த டைமில் அதாவது 10 மணினா 9:50லேருந்து 10:20 வரைக்கும் ஓப்பன் ஆகாது அப்படி சொல்லி போட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் 10:50லேருந்து 11:20 வரைக்கும் ஓப்பன் ஆகாது இந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்படி சொல்லி போட்டாங்க. என்ன இதெல்லாம் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இனிமேல் ரயில்வே வந்து அறிவிப்பு வர வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது வந்து தெரியலன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இதுக்கு என்ன வழி, மாற்று வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாற்று வழி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஐஆர்சிடிசி மாஸ்டர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அழகாக ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஒவ்வொரு பேரையும் கிளிக் பண்ணி புக் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு வந்து மாற்று வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஓகேவா? அதுக்கு என்ன வழி அப்படி சொல்லிட்டு ஒரு சின்னதாக பார்ப்போம். ஒரே ஒரு வழி இருக்குது. நீங்கள் செல்ஃபோனில் தான் மாஸ்டர் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். மற்றபடி கம்ப்யூட்டர்லாம் வந்து அது வந்து நீங்கள் வந்து காப்பியே பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வழியை தான் நம்ம இப்போ வந்து செல்ஃபோனில் பார்க்க போகிறோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நோட்ஸ், அதாவது எல்லார் மொபைல்லையும் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நோட்ஸில் வந்து ஆல்ரெடி பேரை டைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து இப்போ கண்ணன் அப்படின்னா அந்த கண்ணனை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற பேஜுக்கு போங்க. ஓகேவா? போயிட்டு இதில் வந்து ஆட் பேசஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் பேசஞ்சரை கொடுக்க போகிறோம். பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இதில் வந்து ஆட் நியூ அப்படின்னு ஆப்ஷன் வரும். மாஸ்டர் லிஸ்ட் டிஸ்பிளே ஆகாது, ஆட் நியூ வரும். ஆட் நியூவை கிளிக் பண்ணி ஒரு சின்ன பேஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. வயசு மேலு டக்குனி அடித்து டக்குனி அடுத்து மறுபடியும் ஆட் நியூ, மறுபடியும் அதே நோட்ஸுக்கு போங்க. டக்குனி வந்து இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஓகே, நம்மளால் டைப் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். மணிகண்டன் 20 மேல் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேசஞ்சர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்கிங் டீட்டெயிலுக்கு போயிருங்க. ஓகேவா? இதுதான் வழி, வேறு வழியே இல்லை. உங்களுக்கு வந்து நோட்ஸு இப்போ ஒரு 4 பேருக்கு புக் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது அப்படியே நீங்கள் வந்து நோட்ஸ் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஈஸியாக வந்து புக் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வழி பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது வழி இருந்தாலும் கீழே சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.